உங்கள் பேருண்ணா? என் பேர் பாண்டீஸ்வரன். பாண்டீஸ்வரன். நம்ம தேனி தான் இல்லையா? தேனி மாவட்டம் கம்பம். தேனி மாவட்டம் கம்பம் சொந்த ஊர். எவ்வளோ நாளானா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம்? 35 வருஷம் இருக்கு. 35 வருஷம் இருக்கீங்க. உங்களுக்கு பார்க்கவே உங்கள் வயசே ஒரு 45 50 வயசு 45 10 வயசுலேருந்தே இருக்கீங்க. 5வது படிக்கிறது சண்டை போட்டு 5வது படிக்கிறது சண்டை விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எத்தனை சண்டைக்கு இது வரைக்கும் நம்ம போயிருக்கோம்? இது வரைக்கும் டோர்னமெண்ட்டு ஒரு 20 டோர்னமெண்ட் இருக்கும். 30 டோர்னமெண்ட். இப்போ தேனி மாவட்டத்தில் இந்த 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்குள்ள இது நடக்க 3வது டோர்னமெண்ட். ஆமாம், முத்தலாபுரம் ஒன்று, அடுத்து நம்மளோட இது ஒன்று, அதுக்கடுத்து தருமபுரி பக்கத்தில் ஒன்று. சரி. 2 வருஷத்துக்குள்ள ஒரு 3 டோர்னமெண்ட். 2 வருஷத்துக்குள்ள 3 தேனி மாவட்டம் 3 டோர்னமெண்ட். இனிமேல் பைப் லைனாக நம்ம நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம் தானே போகிறோம். தேனி மாவட்டத்தில் 3வது சண்டை வந்து எங்களுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக. ஆமாம், வேறு எங்கேயும் இது பெர்மிஷன் விட மாட்டாங்க. ஆமாம், எங்கள் மக்கள் எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். நான் நடத்திக்கே இருக்கேன். அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். எப்படியாவது பண்ணி பர்மிஷன் வாங்கிடுறீங்க. முத்தலாபுரத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம், பார்த்தோம். இப்போ இங்கேயும் வந்திருக்கோம், நேற்று நைட்டே வந்து பார்த்தோம். ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப சூப்பராகவும் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம 30 வருஷத்தில் நீங்கள் எத்தனையோ சண்டை பார்த்துருக்கீங்க. எந்த சண்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சண்டைன்னு நினைக்கிறீங்க? எல்லா சண்டையும் பிடிக்கும், ஆனால் ஏதாவது ஒன்று மனசில் நின்றுருக்கோம்ல. அப்படி நின்றது நிறைய சேவல் இருக்குது. அதாவது என் சேவல் சண்டை போட எல்லாமே பார்க்குற மாதிரி ரசிக்கிற இருக்குது. அடுத்து ஒரு ரசிக்கிற மாதிரி சண்டை போடணும்னு நினைப்பேன். அதில் அப்போ நான் சண்டை போடுறது எனக்கு பேர் இருக்கணும். பேருக்காக சண்டை போடும்போது நான் இந்த தொழில் இருக்கேன். அப்படி சண்டை ஓடுறது என் சேவல் நீங்கள் வெளில விசாரித்து தெரியும். எங்கே சண்டை ஓடுற மாதிரில சண்டை ஓட்டாலும், எந்த டோர்னமெண்ட்டில் சண்டை ஓட்டாலும். இப்போ வாங்க 3 டோர்னமெண்ட் தொடர்ச்சி வாங்கி 3லேயுமே ஃபஸ்ட் வாங்கி. அதாவது ராஜேந்திர பாலாஜி நடத்துனது அங்கேயும் ஃபஸ்ட்டு வந்தேன். இது கோட்டூர் தருமபுரி பக்கத்தில் வச்சு நான் அந்த ஃபஸ்ட்டு. முத்தாவரத்தில் நான் ஃபஸ்ட்டு. முத்தலாபுரத்தில் எல்லாரும் மேன் ஆஃப் தி சீரீஸ் நாங்கள் சூப்பர்ண்ணா. இது 4வது ரவுண்டு. இன்றைக்கி எப்படி நான் கடவுள் அதெல்லாம் வாங்கிடலாம், வாங்கிடலாம். மட்டும் கூட அதில் ஒரு 20 மூலிகள், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி மூலிகள் வாங்கி. அதாவது வெயில் காலம் அதுக்கு தகுந்த மாதிரி, குளிர் காலம் அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கையான எந்த ஒரு நோயும் தாக்காத மாதிரி இப்போ பருவநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அதை தயார் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி தயார் பண்ணலாம். அது ஒரே மாதிரி தயார் பண்ணுறது பெஸ்ட். ஆமாம், எல்லாரும் ஒரே மாதிரி தயார் பண்ணால் எல்லாம் ஒரே மாதிரி. ஒரு ஆள் என்ன சொல்லுவோம், ஒரே ஆள் மாணவர் ஓட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி அரைப்பாங்க. அது அரைக்கு ஒரே மாதிரி தயார்னா இப்போ குளிர் காலத்துக்கு ஒரு மாதிரி சளி பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு எடுக்கும். வெயில் காலத்துக்குன்னா சாவல் இலைக்கு அதுக்கு மாதிரி கூலிங்கான தயார். அதை அப்படி பண்ணால் தான் அது சாவல் முறையான சண்டை வரும். நிறைய பேர் நம்மளோட ரூஸ்டர் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு rooster.in சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வரும். வெப்சைட்டில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் கீழே கடைசியில் காட்டும். ஜஸ்ட் அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ரூஸ்டர் ஆப் டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே rooster.in இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனாலே டவுன்லோட் தி அப்ளிகேஷன் ஒன்று காட்டும். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் தி அப்ளிகேஷனை கிளிக் பண்ணாலே நம்ம ஆப் உங்கள் ஃபோன்